என்ன நண்பர்களே, நானே துப்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது என்ன கதைன்னு நான் போகிற வழியில் சொல்கிறேன். இது நாள் 32. இன்றைக்கி நமக்கு ஒரு வலுவான ஓய்வு நாள். சரி, ஓய்வில் இருக்கலாம் பார்த்தா நம்ம நண்பர் ஃபோன் போட்டு ஃப்ரீயாக ஸ்லாட் இருக்குது விளையாட வரையான்னு கூப்பிட்டான். நம்ம கால் சும்மா இருக்கவே இருக்காது. வேகமாக போய் நண்பர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிட்டிங்கை போட்டாச்சு. பார்த்தா சோன்னு மழை. நம்ம கம்பெனி கொடுத்தது இந்த நண்பர் தான். என்னடா இது 18 நாளுக்கு அப்புறம் நம்மளே விளையாட போகிறோம், இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன், சோகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் மழையை பொருட்படுத்தாமல் அப்படியே கிரவுண்டுக்கு போயாச்சு. எங்கே விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சைடு கிரவுண்டு. ஏரியா பேர்லாம் மறந்து போச்சு நண்பர்களே. விளையாடுறப்ப மழை பெஞ்சனால நம்ம வீடியோ பதிவு எடுக்க ஆள் இல்லை. அதனால் முடித்த பிறகு சும்மா ஒரு வீடியோ பதிவு எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னா நான் சில விஷயம் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஃபுட்பால் விளாட்றவங்க எங்கேயாவது வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டீங்கன்னா டச்சிலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு நேற்று அவ்வளோ சங்கட்டம், அவ்வளோ அசிங்கம்னு சொல்லலாம். மனசே இல்லை விளாட்றதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான பர்ஃபார்மன்ஸு. ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு நண்பர்களே. அதனால் இனிமேல் நம்ம டெய்லி விளாகில் ஜிம்மு ப்ளஸ்ஸு மொட்டை மாடியில் கால்பந்து பயிற்சிகள்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஆரம்பித்தாதான் பந்து கூட டச்சிலேயே இருக்க முடியும். இல்லைனா பந்து நம்மளை பார்த்து யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த கஷ்டத்தோடு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இனிமேல் எப்படி இருக்கும்? 2 நாளைக்கு சோகமாக தான் இருக்கும். மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு கிளம்பிட்டேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். டாடா பாய். நீங்கள் ஜாலியாக இருங்க.